அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்து கொள்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு வருடமும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் நபிகளாரை சிறப்பித்து பல சிறப்புரைகளை வழங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை சிறப்பிக்கக்கூடிய விதமாக மிலாடி நபி என்று சொல்லக்கூடிய அரசு விடுமுறையையும் அறிவித்து அதை ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் பார்த்தோம் என்று சொன்னால் மாலை நேரங்களில் மௌலதுகள் ஓதப்படும். அந்த மௌலதுகளுடைய காரணமாக எது சொல்லப்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்றோம், அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக கொண்டாடுகின்றோம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் இறந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு சமுதாய மக்களும் புகழுகிறார்கள். அவர்கள் இறந்த தினம், பிறந்த தினம் வருகின்ற பொழுது அதை ஒரு விழாவாக, அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்காரியங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளை அவர்களுடைய பிறந்த நாட்களிலேயும் இறந்த நாட்களிலேயும் மற்ற சமுதாய மக்கள் ஈடுபடுவார்கள். அதே போல் நமது சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இதை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். மற்ற தலைவர்களுக்கெல்லாம் செய்கின்ற பொழுது உலகத்திலேயே சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் புகழ் பாடினால் என்ன, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதமாக பள்ளிவாசல்களிலே மௌலதுகளை ஓதினால் என்ன, புகழத்தானே செய்கின்றோம். புகழுவதற்கு தகுதி உள்ளவரைத்தானே புகழ்கிறோம். மற்றவர்கள் தலைவர்களெல்லாம் புகழுவதற்கு தகுதி இருக்கா இல்லையா என்று ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதரை எந்தவித சந்தேகமும் இல்லாத அளவிற்கு சிறப்பித்து கூறலாம். அப்போ அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு தலைவரை நாம் புகழாமல் வேறு யார் புகழ்வது? மற்றவர்கள் புகழ மறந்தால் கூட நாம் நம்மளுடைய பள்ளிவாசல்களிலே அவர்களை புகழ்ந்து பாடினால் அது ஒரு நன்மையாக பதிவு செய்யப்படும். புகழ்றது எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அந்த புகழ் என்பது அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக, கண்ணியப்படுத்தக்கூடிய விதமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த மௌலதை ஓதுவதினால், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற அந்த கவிதை வரிகளை படிப்பதினால் நன்மைகள் நமக்கு வரும். நாளைக்கு மறுமையிலே அதனால் நம்மளுடைய அந்தஸ்துகள், தரஜாக்கள் உயர்த்தப்படும். நம்மளுடைய கஷ்டங்கள் இந்த உலகத்திலே நீர்க்கப்படும், வறுமைகள் அகலப்படும். இப்படி பல காரணங்களை நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் இந்த மௌலதுகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற இந்த இழிவான செயலை ஒவ்வொரு இடங்களிலேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
உலகத்திலேயே பிரமித்து பார்க்கக்கூடிய உலக மக்களால் உலக தலைவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர். மற்ற தலைவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தலைவர். எந்த விதமான உருவ வழிபாடுகளும் இல்லை, உருவங்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்தது கிடையாது. இந்த மக்கள் அவருடைய உருவம் கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அவர்களுக்கென்று சிலை கிடையாது. ஆனாலும் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக மதிக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இறை தூதர் எதை வழிகாட்டினாரோ அதை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று உலக தலைவர்களால் பார்த்து பிரமிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவரை, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த சமுதாய மக்களே எப்படி இழிவுபடுத்துகிறோம் என்று சொன்னால் பெருமைப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ, எதை தூதுத்துவத்தின் மூலமாக மக்களிடத்திலே எடுத்து சொன்னார்களோ அதற்கு எதிரான செயலை செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், நான் ஒரு இறை தூதன். எனக்கு முன்னால் எப்படி தூதர்கள் வந்திருக்கிறார்களோ அதே போல் இறுதியாக நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். இதை தவிர என்னிடத்தில் எந்த விதமான சிறப்புகளும் கிடையாது. தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் அல்லாஹ் தூதர் என்று சொல்வதற்கான மக்களிடத்திலே உண்மைப்படுத்துவதற்கான சில அற்புதங்களை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உதவியை கொண்டு செய்யக்கூடிய அற்புதங்களை தவிர என்னிடத்தில் வேறு எந்த சிறப்புகளும் இல்லை. நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்று மக்களிடத்தில் வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்று சொல்லுங்கள்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் உங்களை போல மனுஷன்தான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடம் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் இருக்கிறது, செல்வ களஞ்சியங்கள், அதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். மறைவான விஷயங்கள் அறிந்தவன் என்று நான் சொல்ல மாட்டேன். மறைவான விஷயம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் கிடையாது. மறைவானதும் தெரியாது, அல்லாஹ்வுடைய கருவூலங்களும் கிடையாது. நானும் உங்களை போன்ற சாதாரண மனிதன்தான் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களிடத்தில் எடுத்து சொன்னாங்க. எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களால் புகழப்பட்டார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதே தடுத்திருக்கிறாங்க. அது சிறுவர்களாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான். அவர்கள் எப்போதெல்லாம் ஒரு எல்லைக்கு மேலே போய் புகழ்கிறார்களோ அப்பையெல்லாம் நான் இறை தூதன், அல்லாஹ்வுடைய அடிமை என்று ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படி வெளிநாடுகளுக்கு வெளி ஏரியாவுக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பி வர்றப்ப அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சொல்கிறாங்க, நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை அந்த மக்கள் புகழ்கிறார்கள், சிற வணக்கம் செய்கிறார்கள், சஜிதா செய்கிறாங்க, புகழ்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தகுதியானதா அப்படின்னு பார்த்தா தகுதி கிடையாது. ஆனால் உண்மையிலே புகழ்வதற்கும் சஜிதா செய்வதற்கும் தகுதி உடையவங்க நீங்களாக இருக்கீங்க. அப்போ நாங்கள் உங்களை புகழட்டுமா? நாங்கள் உங்களை புகழுகிறோம் என்ற அடிப்படையில் அந்த நபி தோழர்கள் வெளியில் போய் பார்த்த காட்சிகளை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், இதை ரெண்டை தவிர நீங்கள் வேறு எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழிகாட்டுறாங்க. எல்லா இடங்களிலேயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் இந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சிறுமிகள் பாடக்கூடிய அவையாக இருக்கிறது. சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பல செய்திகளை அந்த சிறுமிகள் பாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த பாடக்கூடிய நேரத்தில் அந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை வருவதையும் அறிவார், நாளை வருவதையும் அறியக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை தானே, நமக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை இந்த மாதிரி பாடினுச்சுன்னா என்ன செய்வோம், ஏதாவது புரியாமல் பேசுது பாடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து அந்த சிறுமிக்கு அறிவுரை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாடக்கூடாது, நாளை வருவதை யாரும் அறிய மாட்டேன். யார் அறிவா? நான் அறிய மாட்டேன், வேறு யாரும் அறிய முடியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். மறைவான விஷயங்களில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நாளை என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது, இறை தூதருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுமிக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பாடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடத்தில் இருக்கிறார்னு பாடுங்க. ஏன்னா இருந்து கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கையில் நிதர்சனமாக நேராக பார்க்குறீங்க, அதை பாடுங்க, அனுமதிக்கிறாங்க. அடுத்த வரி இருக்கிறத, நாளை வருவதை இவர் அறிவார்னு சொல்கிறீங்களே, அப்படி சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லலை, உடனே அதை தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் புகழுக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சோ அதை அப்போதே அந்த கணமே அதை அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன், இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயமெல்லாம் வழிகட்டு போனதற்கு ஒரு காரணமாக எது அமைகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் அவர்கள் நல்லவர்களாக பார்த்தார்களோ அவர்கள் இறந்து விட்டதற்கு பின்னால் அவர்களை புகழக்கூடியவர்களாக, காலப்போக்கில் அவர்களையே வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய செய்தியில் சொல்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, யூதர்களையும் யகூதிகளையும், அதாவது யகூதிகளையும் கிறிஸ்துவர்களையும் இறைவன் சமிப்பானாக. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள், அவர்களை புகழக்கூடியவர்களாக இருந்தாங்க. யாருடைய இறந்த இடத்தை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கினாங்கன்னு பார்த்தால், ஒரு கெட்டவங்களுடைய இடத்தை வணக்க ஸ்தலமாக்கலை. யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நபிமார்கள் இறந்ததற்கு பின்னால் நல்லவர்களாக இருந்தவர்களுடைய இறந்த இடம் இருக்கிறத அடக்கஸ்தலம், அதை வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். அதை விழா கொண்டாடக்கூடிய இடங்களாக மாற்றி அமைத்து கொண்டார்கள். அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஏன், இதுபோல் இறந்ததற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழுகிறோம் என்ற அடிப்படையில், நினைவு கூறுகிறோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக்கூடாது. அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் அவர்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி புகழ்ந்தாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க,
இறைவனே அவர்தான். நாங்கள் அற்புதங்களை நேரடியாக செய்யக்கூடியவர். நாங்கள் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இறை தூதர்னு நம்பினவங்க இறந்ததற்கு பின்னால் அவரே கடவுளாக மாற்றினாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த சமுதாயம் சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு இடத்திலையும் அதை தடை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தாங்க. மக்கள் கவனக்குறைவால் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டால் கூட உடனே அதை தடுத்தாங்க. புகழ்ந்துடாதீங்க, வழிகட்டு போயிடாதீங்க. ஒரு நபித்தோழர் வந்து இப்போ சொல்கிறாரு, வெளியில் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்து ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, எங்களின் தலைவனே, தலைவனின் மகனே, எங்களில் நல்லவரே, நல்லவரின் மகனே. அப்போ மன்னர்களை எல்லாம் புகழ்வாங்கள்ல, அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை புகழ ஆரம்பிக்கிறார். தப்பாவெல்லாம் புகழல. என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்கள்லேயே நல்லவர், நல்லவருடைய மகன், நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், தலைவருடைய மகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை தடுத்து விட்டு சொல்கிறாங்க, நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அடிமைன்னு சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறான், வகை செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்கிறான். அடுத்து என்ன கொடுத்துருக்கிறான், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. இதை ரெண்டை தவிர வேறு எதையும் புகழாதீங்கிறாங்க. இந்த உண்மையை தவிர வேறு எதையும் கொண்டு என்னை அழைக்காதீங்கிறாங்க. ஆனால் பள்ளி வாசல்களில் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு புகழுகிறோம் என்ற பெயரில் ஓதக்கூடிய மௌலதனுடைய வரிகளை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எச்சரித்த அந்த செய்திகளுக்கு நேர் முரணாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு மௌலதனுடைய வரிகள் வருகிறது. எப்படியாப்பட்ட வரிகள் என்று சொன்னால், குற்றமும் பாவமும் செய்து விட்டவன. மக்களை பார்த்து சொல்கிறாங்க அந்த பாடல் வரிகள், யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ, பாவங்கள் செய்திருக்கிறார்களோ, அந்த குற்றமும் பாவமும் செய்து விட்டவன அந்த குற்றத்தையும் பாவத்தையும் ஒப்புக்கொள். நீ செஞ்ச குற்றம், தவறு, பாவம் எல்லாத்தையும் ஒத்துக்கோ. யாருக்கிட்ட ஒத்துக்கோ என்று சொன்னால், மதீனாவில் அடங்கியிருக்கிறார் மௌத்தா போய் அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உன்னுடைய குற்றத்தையும் பாவத்தையும் ஒற்றுக்கொள், சரணடைந்து விடு. ஒத்துக்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், நீங்கள் தான் என்னுடைய குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைந்து விடு. மௌலூதுனுடைய வரிகள். இது அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதா இழிவுபடுத்துவதா? இது நன்மையை தருமா, நரகத்தில் கொண்டு போய் விடுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்ய சொன்னார்களோ, எதை அனுமதித்தார்களோ, எதை நடைமுறைப்படுத்தினார்களோ அதை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் செய்வது, சொல்வது, நடைமுறைப்படுத்துவது, புகழ்வது. எதை விட்டு தடுத்தார்களோ அதை செய்வது புகழ்வதா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை விரும்புவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நம்மளுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு நாம் போய் சரணாகதியை அடைஞ்சு, நபியே எங்களை காப்பாற்றுங்க, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுங்க, எங்களுடைய குற்றத்தை மன்னித்துடுங்க. நீங்கள் மன்னிக்கலைன்னா யாரும் மன்னிக்க முடியாதுன்னு வருது. குற்றத்தையும் பாவத்தையும் நீங்கள் தான் மன்னிக்கணும். நான் பாவம் செய்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் போய் எப்படி ஒரு அடியான் சரணடைவானோ, சரணடைய சொல்கிறானோ இறைவன், அந்த தன்மையில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கிறாங்க. இது அரபியில் இருக்கிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. அரபியில் இருக்கிறதுனால ஏதோ ராகமாக பாடுறதுனால பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ அரபியில் தானே ஓதுறாங்க, நன்மையான விஷயம் தானே, அதில் என்ன ஆபாசம் இருக்க போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பாடுறாங்க, என்னுடைய வறுமையை நீக்குங்க,
என்னுடைய கடன்களை போக்குங்க. யார் இடத்துல போய் கேட்கறது? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்குறதா? பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். வணக்கம் என்பது யாருக்கு உரியது? படைத்த இறைவனுக்கு உரியது. அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் நிறைவேற்றுங்கிறாங்க. பிரார்த்தனை செய்கிறாங்க, என்னுடைய வறுமையை நீக்குங்க, என்னுடைய கடன்களை நீக்குங்க, அரியாபுரத்திலிருந்து எல்லா உதவிகளையும் எங்களுக்கு செய்யுங்கிறாங்க. அரியாபுரத்திலிருந்து உதவி செய்யக்கூடியவன் யார்? யார் அரியாபுரத்திலிருந்து உதவி செய்யக்கூடியவன்? யார் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன்? யார் குற்றங்களை மன்னிக்கக்கூடியவன்? இறைவனா, நபிகள் நாயகமா? எந்த நபியும் இதுபோல் அறிவித்தது கிடையாது. எல்லா நபியும் என்ன அறிவித்தாங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுடைய தூதராக நாங்கள் வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த நபி இருந்தாங்களோ அந்த நபி அந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனுடைய தூது செய்தியை எடுத்து சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க? மௌலிதுங்கிற பேரில் யார் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து ஏகத்துவத்தை எத்தி வைத்தார்களோ அந்த ஏகத்துவத்தை எத்தி வைத்தவர்களையே இறைவனாக ஆக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாவம்னு தெரியாமல் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நன்மை என்ற பெயரால் இதை பள்ளிவாசலில் செய்கிறாங்க. பள்ளிவாசல்கள் யாருக்குரியது? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறோம், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பள்ளிவாசல்கள் இருக்கிறத ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு ஆளுக்கு இருக்குது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் யாருக்குரியது? அதனுடைய முழு அதிகாரம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பீன் போய் எல்லா ஆர்டரும் போட்ட எல்லாமே நிறைவேறிடுமா? அந்த இடத்துல போய் உட்கார முடியுமா? ஒரு தலைமைச் செயலகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தலைமைச் செயலகத்தில் யாருடைய அதிகாரம் யாருக்கென்று இருக்கிறது? ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்ன அதிகாரம்? அவருடைய அறையில் யார் உட்காரணுன்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்திற்கான அதிகாரம் அவரவருக்கு உரியது. அதில் யாரும் போய் நுழைந்தால் மிகப்பெரிய குற்ற செயலாக பார்க்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், பள்ளி வாசல்கள் எனக்குரியது. உலகத்திலேயே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் பள்ளி வாசல்கள் என்று சொல்கிறான். பள்ளி வாசலில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காதீங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறதையும் கேட்காமல் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டாத ஒரு செயலை மார்க்கத்தின் பெயரால் நன்மை என்று நம்பிக்கொண்டு செய்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயமாக இருக்கும். காலங்காலமாக செய்கிறோம். அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னவாக இருக்கும்? காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஊரில் நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஊரில் நடைமுறையாக இருந்தால் மார்க்கத்திற்கு நேர் முரணான ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஊர் வழக்க அடிப்படையில் செய்ய முடியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுவதாக ஒரு பாடல் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? தூது செய்தியை இறை தூதருக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வானவர். அவங்க பாடுறாங்களா, தலைவருக்கெல்லாம் தலைவரே, தலைவருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க. நான் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திலிருந்து என்னை நீங்கள் பாதுகாத்துருங்க. நான் திடுக்குற்று போனால் அந்த திடுக்குற்றத்திலிருந்து எனக்கு அபயமளிங்க. எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருங்க. யார் பாடுறா? வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுவதாக அந்த செய்திகளை மூலத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. இதைத்தான் பள்ளிவாசலில் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நன்மைகள் என்று மக்கள் நம்பிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பாடாதீங்கன்னு சொல்கிறப்ப தான் அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜமாத்தின் மேல் பழி சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறது, மௌலதை பாடாதீங்க, மௌலதனுடைய வரிகள்
ஆபாச வரிகள் மட்டும் கிடையாது, இறைவனுடைய அந்த வல்லமையை, ஆற்றலை இறை தூதருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இறை தூதர் தடுத்த காரியம், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்திலிருந்து இந்த மாதத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எதிரே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? தூதரை புகழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது ஒரு குற்றமா? இது புகழ்றதா? எல்லா இழிவையும் செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு கடைசியாக புகழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுருது. தடுத்திருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு. நேசிக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்திருக்கிறாங்களோ அதை விட்டு விலகி இருக்கணும். இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆன்ல சொல்கிறோம். இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அல்லாஹ் தான் கொடுக்குறான். எதை விட்டும் தடுக்கிறாரோ அதை விட்டு விலகிடுங்க, அதையும் அல்லாஹ் தான் தடுக்க சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சகாபாக்கள், உயிரை விட மேலாக நேசித்த அந்த சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு இந்த மௌலிதை ஓதுனாங்களா? சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வைத்த நேசத்திற்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய மக்கள் நேசம் வைத்திருக்கிறோமா? நேருக்கு நேராக பார்த்து அவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க. ஒரு ஆணையிட்டால் அனைத்தையும் செய்வதற்கு உடனே தயாராக இருந்தாங்க சகாபாக்கள். என்ன உத்தரவு வரும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து என்ன உத்தரவு வரும்? உயிரை கொடுக்கணுமா? உடனே கொடுப்பாங்க. ஒரு போரில் அல்லாஹ்வுடைய தூதர் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. எதிரிகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ அன்சாரிகளை சார்ந்த அந்த நபி தோழர்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்றன் பின் ஒன்றாக நபி தோழர்களை இறக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் 7 பேர் வரைக்கும் இறக்குறாங்க. கண்ணுக்கு முன்னாடி இறக்குறாங்க. ஒரு நபி தோழர் இறக்குறாரு, அடுத்து போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேடயமாக நிற்கிறாங்க. அடுத்து அம்பெய்து அவர் கொல்லப்படுகிறார். அடுத்து போகிறாங்க, அவங்க கொல்லப்படுறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை காப்பதற்காக கேடயமாக அடுத்த நபி தோழர் போகிறாரு. ஏகாண்டி போனாங்க. காசு கொடுத்து மெய்காப்பாளர்கள் வச்சுருப்பாங்களா? இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மெய்காப்பாளர்கள் வச்சுருந்தாங்களே. தங்களுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து ஒரு தோழர் இறக்குறப்ப நேராக பார்த்துட்டு அடுத்த நபி தோழர் போகிறாங்க, அடுத்து போகிறாங்க, அடுத்து போகிறாங்க. அன்சாரிகளில் 7 அன்சாரி தோழர்களை இறக்குறாங்க. அவங்கள நாம் நேசித்தவர்களாக ஆகிவிடுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு எந்த சகாபாக்கள் மௌலதை பள்ளிவாசலில் ஓதியிருக்கிறாங்க? சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சகாபாக்கள் ஓதலை. அடுத்து வந்தாங்களே தாபீன்கள், எந்த தாபீன்கள் ஓதியிருக்காங்க? எந்த தாபீன்கள் ஓதியிருக்கிறாங்க? எந்த இமாம்கள் ஓதியிருக்கிறாங்க? இமாம்களாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பள்ளிவாசல்களில் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்கள் இருக்கிறத, அந்த பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய அந்த இமாம்களுடைய சட்டங்கள் இருக்கிறத, அந்த சட்டங்களை வகுத்த 4 இமாம்கள், எந்த இமாம்கள் ஓதியிருக்கிறாங்க மௌலூதினுடைய பாடல் வரிகளை? யாருமே ஓதலை. இன்னும் சொல்ல போனால் ஓதக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க. புகழாதீங்க, இந்த மாதிரி வரம்பு மீறிய எது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த காரியமாக இருக்கிறதோ, எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த செய்திகளை நான் எத்தி வைத்திருக்கிறேன், எழுதி வைத்திருக்கிறேன். இதை விட ஒரு ஆதாரபூர்வமாக செய்தி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இமாம்களும். அப்போ மார்க்கம் தடுத்த விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எச்சரித்த ஒரு விஷயத்தை, தடை செய்த ஒரு விஷயத்தை பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு ஓதுறமே, இது எவ்வளோ பெரிய இழிவான செயல்! இது நன்மையை தருமா? நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு கொண்டு போய் விடுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் எதெல்லாம் இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுகிறதோ அது எல்லாமே மறுமையில் நிராகரிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த மார்க்கத்தில் ஒன்று செய்யணுன்னா ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும் நேரடியாக வகையின் மூலமாக, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கணும் அல்லது அங்கீகரித்து இருக்கணும். இதுதான் சட்டம். இது ரெண்டுமே இல்லாமல் மார்க்கத்தின் பெயரால் ஒரு புதிய வழிமுறையை கொண்டு வந்து நன்மைங்கிற பெயரால் செய்தால் அது நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல, நாளை மறுமையில் குற்றவாளியாக போய் நிற்போம். எதை நன்மைன்னு செய்கிறாங்களோ அந்த நன்மையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மறுமையில் எப்படி நிற்பாங்கன்னு பார்த்தால் குற்றவாளிகளாக ஆக்கப்படுவோம். அவ்வளவு பாதிப்பான இந்த காரியத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காக்க வேண்டுமா என்று பிரார்த்தித்தவனாக நம்ம முதல்ல மறுபடியும் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் அங்கீகரித்து கொண்டேன், உங்களின் மீது என்னுடைய அருளை பொழிந்து விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்து கொண்டேன். இது எப்போ அருளப்படுகிறது என்று சொன்னால் திருமறை குர்ஆனுடைய இறுதி வசனம். இந்த மார்க்கத்தில் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த வசனம் இறங்கினப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறாங்க. சில சகாபாக்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இந்த வசனத்தை பார்த்துட்டு அழுவுறீங்க? நல்லது தானே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நல்ல வசனம் தானே இறங்கியிருக்கு, மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன், உங்கள் மேலே அருள் புரிஞ்சிட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வசனம் தானே இறங்கியிருக்கு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் இந்த மார்க்கத்தில் எதையும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வழிகாட்ட வேண்டிய எல்லா வழிகாட்டுதல்களையும் தந்துட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது நான் அருள் செய்து விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்து கொண்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தர போகிறது கிடையாது. எல்லாவற்றையும் கற்றுத்தந்து விட்டு மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை விட்டு பிரிய போகிறாங்க. அதனுடைய உள்ளார்ந்த கருத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுகிறாங்க. அல்லாஹ் முழுமைப்படுத்திய ஒரு விஷயத்தில் வழிகாட்டாத ஒரு செயலை மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில் எவ்வளவு செய்தாலும் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படாது. எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அந்த பணம் கருப்பு பணமாக அங்கீகரிக்கப்படாத பணமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிளாக் மணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கோடி ரூபா இருக்குது, ஆனால் அது ஒரிஜினல் பணம் கிடையாது. அதனால் ஏதாவது பயன் இருக்கா? அதை வெளியில் தைரியமாக செலவு பண்ண முடியுமா? ஏதாவது ஜாமான் வாங்க முடியுமா? பயன்படுத்த முடியுமா? ஒன்று பயன்படுத்தவும் முடியாது, வைத்திருந்தால் குற்றவாளியாகவும் ஆக்கப்படும். அதான நிலைமை. அதே நிலைமை தான் மறுமையிலையும் ஏற்படும். மார்க்கம் அங்கீகரிக்காத ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதனால் புரோஜனமும் இருக்காது, மறுமையில் தண்டனையும் இருக்கும். எதை நன்மைன்னு சிந்தித்து செய்கிறாங்களோ அந்த செயல் எப்படி கொண்டு போய் விடுன்னு சொன்னால், நன்மைகளை அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளையும் நாம் இழக்கிற மாதிரி ஆகிடும், குற்றவாளியாகவும் ஆக்கப்படும். தடை செய்திருக்கக்கூடிய செய்த ஒரு செயலுக்கு குற்றவாளியாகவும் ஆக்கப்படுவோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா? அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த ஏகத்துவத்திலேயே வாழ வைத்து ஏகத்துவத்திலேயே மரணமடையக்கூடிய பாக்கியமற்றவர்களாக இருக்க வேண்டுமா என்று பிரார்த்தித்தவனாக அந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.